இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே சொன்னது திருக்குறள். திருக்குறள் உலக பொதுமுறை நூலாகும். திருக்குறளில் 133 அதிகாரங்களும் 1330 குறள்களும் இருக்கின்றன. திருக்குறளை 3 பால்களாக பிரித்துள்ளனர்: அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். வாழ்வின் வெற்றிக்கு வழிகாட்டும் வள்ளுவம். இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மக்களும் உயர்ந்த கனவுகளுடனும் அந்த கனவுகள் மெய்ப்படுவதற்கு தமது வாழ்க்கையை திறம்பட வாழ்கின்றனர். அவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு காலமறிதல், இடனறிதல், வழியறிதல், சிறந்த திட்டமிடுதல் மற்றும் சரியான இலக்கை தேர்ந்தெடுத்தல் முதலியவை வாழ்க்கையின் வெற்றிக்கு இன்றியமையாததாகும். இப்பொழுது வாழ்வின் வெற்றிக்கு வழிகாட்டும் வள்ளுவம் என்பதை நான் ஒரு சில திருக்குறள்களின் மூலம் இங்கு பேச உள்ளேன். வாழ்வின் வெற்றி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பணியில் ஒழுக்கம் ஆகியவை வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆனால் ஒரு செயலில் வெற்றி பெற வேண்டுமானால் சமுதாயத்தில் நல்ல பெயரை பெறுவது, சான்றோர்களால் பாராட்டப்படுவது, அறவழியில் செல்வது மற்றும் பிறர் துன்பத்தை தம் துன்பம் போல் கருதி உதவுவதுதான் வாழ்க்கையின் வெற்றி என வள்ளுவர் கூறுகிறார். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். ஒரு மாந்தர் தமது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் உயர்ந்த கனவுகளுடன் உயர்ந்த எண்ணங்களும் உடையவனாக இருக்க வேண்டும். இதனை வள்ளுவர் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்ற குறளின் மூலம் கூறுகிறார். சரியான இலக்கை தேர்ந்தெடுத்தல். ஒரு லட்சியத்தின் இலக்கு யாது என்பது ஆராய்ந்து அறிந்து முறைப்படி அடைய வழிவகை செய்தல் வேண்டும். ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பு நன்கு ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆனால் அதுவே ஒரு செயலை தொடங்கியதற்கு பின்பு ஆராய்ந்து அறிவது நமக்கு துன்பத்தை தான் தரும். இதனை வள்ளுவர் எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற குறளின் மூலம் கூறுகிறார். மேலும் செய்யக்கூடாத செயலை ஒருவன் செய்தான் அவன் கெடுவான், செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் போனாலும் அவன் கெடுவான். இதனை வள்ளுவர் செய்தக்க அல்ல செயற்கெடும், செய்தக்க செய்யாம யானும் கெடும் என்ற குறளின் மூலம் கூறுகிறார். வெற்றிக்காக திட்டமிடுதல். பொருளும் கருவியும். வெற்றிக்காக திட்டமிடுவதற்கு முதல் படியே சரியான பொருள், அதாவது தேவையான பொருளையும் கருவியையும் திரட்டுவதே. இதனை வள்ளுவர் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்க என்ற அடியின் மூலம் தெளிவுபடுத்துகிறார். வழியறிதல். ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலின் வலிமையையும் தன்னுடைய வலிமையையும் பகைவரின் வலிமையையும் மற்றும் இருவரிற்கும் துணையாக இருப்பவரின் வலிமையையும் ஆராய்ந்து அறிந்துதான் செயல்பட வேண்டும். இதனை வள்ளுவர் வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல் என்ற குறளின் மூலம் கூறுகிறார். காலமறிதல். ஒரு செயலை செய்வதற்கு அரிய காலத்தை தேர்ந்தெடுப்பது மிகவும் அவசியம். இதனை வள்ளுவர் பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்ற குறளின் மூலம் கூறுகிறார். அதாவது ஒரு காக்கை ஆந்தையை விட வலிமை குறைந்ததாக இருந்தாலும் ஆந்தைக்கு பகலில் பார்வை சரியாக தெரியாது. அதனால் காக்கையும் ஆந்தையும் பகலில் சண்டையிட்டால் காக்கை தான் வெல்லும். அது போலவே ஒரு வேந்தர் போரிடுவதற்கு அரிய காலத்தை தேர்ந்தெடுப்பது மிகவும் அவசியம். இடனறிதல். ஒரு செயலை செய்வதற்கு சரியான காலம் மட்டுமல்ல, சரியான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதனை வள்ளுவர் எண்ணியார் எண்ணம் இழப்பர், இடனறிந்து துண்ணியார் துணிச்செயின் என்ற குறளின் மூலம் தெளிவுபடுத்துகிறார். வெற்றியின் முழுமை. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பணியில் ஒழுக்கம், சிறந்த திட்டமிடுதல், காலமறிதல், இடனறிதல், வழியறிதல் மற்றும் சரியான இலக்கை தேர்ந்தெடுத்தல் ஆகியவை வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆனால் அந்த வாழ்க்கையின் வெற்றியிலிருந்து பெரும் செல்வத்தை நம்முடைய உரிய காலத்தில் உதவி செய்த தனி மனிதனிற்கோ அல்லது இந்த சமூகத்திற்கோ பகிர்ந்து கொடுக்கும் பொழுதுதான் அந்த வெற்றி முழுமையடைகிறது என்கிறார் வள்ளுவர். திருக்குறள் கூறும் வெற்றி என்பது ஒரு செயலை சரியாக செய்து வெற்றி பெறுவது மட்டுமல்ல. திருக்குறள் கூறும் வெற்றி என்பது அற வாழ்க்கையை வாழ்ந்த அரசியல்களை செய்து வெற்றி பெறுவதே. இறுதியாக அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்து புகழுமில. நாம் அனைவரும் அரசியல்களை செய்து அற வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி காண்போம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப அழகா சொன்னீங்க தேஜஸ்வி. நன்றி ஆண்டி. நன்றி தேஜஸ்வி. நன்றி. வாழ்த்துக்கள். இறுதி போட்டியாளர் அருமை தேஜஸ்வி, ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசுறீங்க. நீங்க பவர் பாயிண்ட்ல போட்டது, கருத்துக்கள் சொன்னது, தமிழ நல்லா அழகா பேசுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து எல்லா நலமும் கிடைக்கணும். நீங்க பின்னாடி இந்த போட்டியில கலந்துகிட்டதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள். கலந்துகிட்டு நல்ல தயார் பண்ணிருக்கீங்க. ஒரு சில கேள்விகள் இப்ப வந்துமா கேட்கலாமா? உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு ஒரு அழகான குரல் சொன்னீங்க. அதுக்கு உங்க வாழ்க்கையிலேயோ அல்லது மற்றவங்க எடுத்துக்காட்டாவோ ஏதாவது ஒரு இதை சொல்ல முடியுமா? உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். நான் முதல்ல வந்து நான் திருக்குறள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்ப எல்லாமே நான் வந்து முற்றுதல் பண்ணணும், அந்த 1330 குறள் அனைத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா முதல்ல என் அம்மா வந்து நான் அந்த திருக்குறள் போட்டிக்கு ஆரம்பிக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒரு திருக்குறள் நான் சொல்லி தந்தல அது சொன்னா மட்டும் போதும்னு சொன்னாங்க. அந்த ஒரு திருக்குறள் சொல்லக்கூடாது, நீ சொல்லி கொடுத்த அத்தனை திருக்குறளையும் சொல்லணும்னு சொல்லி தான் முதல்ல போனேன். எனக்கு வந்து அந்த வெற்றி பெறணும்லாம் இல்லை, அந்த திருக்குறள் நான் கரெக்டா சொல்லணும், இல்லை நான் வந்து அந்த திருக்குறளை வந்து தப்பா உச்சரிக்க கூடாது, பொருளை வந்து நேர்த்தியா சொல்லிக்கணும் தான் நினைச்சேன். அந்த ஒரே ஒரு உயர்ந்த சிந்தனை தான் என்னை இவ்வளோ தூரம் வரைக்கும் எனக்கு எடுத்துன்னு வந்திருக்கு. இந்த கட்டுரையில இருக்கிற பழைய குறள் வந்து நான் வந்து அப்ப சொன்னதுதான், நான் அந்த பொருளோட சொன்னது. அதனால எனக்கு அந்த உயர்ந்த சிந்தனைகள் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உதவி செய்திருக்கு. ரொம்ப அருமையா. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். முற்றுவதற்கும் முற்றுவதல் பண்ணிட்டீங்களா? முற்றுவதல் பண்ண முடியுமா? இல்ல ஐயா, நான் வந்து ஒரு 45 அதிகாரம் இப்பத்திக்கு படிச்சிருக்கேன். அதுக்கும் மேல எனக்கு குறள் தெரியும், ஆனா வந்து வரிசையா கத்துன்றது அவ்வளவுதான். ஒரு இன்னொரு 2 வருஷத்துல முற்றுவதல் பண்ணணும்னு எனக்கு ஆசை. பரவாயில்ல, மகிழ்ச்சி. ஆனா நீங்க வந்து குறளை வந்து பொருள் புரிஞ்சு படிச்சது, குறளைப்படி நடக்கிற முயற்சி செய்யறதுதான் முக்கியம். அப்புறம் இன்னொரு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணி துணிக, அதுல எண்ணி துணிக கர்மம் துணிந்தவள் எண்ணுவது என்பது இருக்கு. அதுல வந்து ஏதாவது வரலாற்று ரீதியாவோ ஹிஸ்டாரிக்கலோ ஏதாவது விளையாட்டோ ஏதாவது உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணி துணிக அப்படிங்கிறது என்னுடைய முதல் எண்ணி துணிக கருமம் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது என் ஆசான் ஒன்று சொன்னாங்க. இந்த எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்னன்னா, நிறைய பேர் இதை வந்து ஆங்கிலத்துல ரிக்ரெட்னு சொல்வோம். நம்ம வந்து ஒரு செயலை செய்வதற்கு முன்பு நம்ம வந்து அறியாம வந்து ஒரு செயலை செய்வது. அதாவது நெப்போலியன் வந்து தன்னிற்கு வந்து தெரியும், நான் வந்து பிரிட்டிஷர்ஸோட என்னால போரிட முடியாது, ஆனா அந்த ஒரு பேராசைனால அவர் அறியாமலே அந்த போரிட்டார் இல்ல, அதுலதான் வந்து அவருக்கு வந்து பிரான்ஸ்ல வந்து அமெரிக்கால இருந்த அனைத்து நிலமும் போய்விட்டது. அதனால வந்து அவர் வந்து கொஞ்சம் நினைத்து பார்த்திருந்தார் என்றால் அவர் அதை செய்திருக்கலாம். ஆனா வந்து அவர் செய்த ஒரே ஒரு நன்றி என்னன்னா, அந்த செயலை செய்த பின்பு ஆராய்ந்து அறியாமல் அந்த செயலிலிருந்து எப்படி வெளில வர வேண்டும் என்று நினைத்து அவர் வந்து அங்க இருக்கும் நிலத்தை வந்து அமெரிக்காவுக்கு விற்று கொடுத்தாரு. இதுதான் லூயிசியானா பர்ச்சேஸ் இங்க சொல்றோம். அருமையான ஒரு உதாரணமா, நெப்போலியன் கொஞ்சம் எண்ணி இருந்தாருன்னா அது சில பல பிரச்சனைல இருந்து தாண்டி இருக்கலாம். கொஞ்சம் சிந்திக்காம போயிட்டாரு. ரொம்ப சிறப்பு. நீங்க அற்புதம் தேஜஸ்வி. கோபாலகிருஷ்ணன் ரொம்ப சிறப்பா முதல்ல திருக்குறள் வந்து உள்வாங்கி முக்காலமும் அறிந்தது மாதிரி அறம் பொருள் இன்பம் எல்லாமே அறிந்து ரொம்ப தெளிவா உள்வாங்கி சொல்றீங்க. முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு குறள்ல வந்து இவ்வளவு புதிந்து கிடக்குங்கிறத உள்வாங்கினதுக்கு முதல்ல பாராட்டுகள். அதுதான் வாழ்வியல வெற்றிக்கான அறிகுறி. ஐயாவும் சிறப்பாக கேட்டாங்க, நல்லா அற்புதமா சொன்னீங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்விதான். பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த இடத்துல அவர் வள்ளுவம் குறிப்பிடும் பொருள் என்பது நீங்க எதை உணர்றீங்க? பொருள்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்றீங்களா, இல்ல என்ன மாதிரி உணர்றீங்க? அந்த பொருள், அந்த குறளுக்கான பொருள் என்னன்னா வந்து அருள் இல்லாதவர்களுக்கு அந்த வானுலகம், அதாவது அந்த தேவருலகத்துல இடம் இல்லை. அது போலவே தேவையான பொருள் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு, அதாவது அறிவு, சிறப்பு, திறன் இல்லாதவர்களுக்கு இந்த பூமியில் இடம் இல்லை அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்லுகிறாரு. அது எப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம்னா, அந்த தேவையான பொருளானதை வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். நமக்கான தேவையான திறன், நம்ம தேவையான கல்வி, இல்லைன்னா ஒரு செயலை செய்வதற்கு ஒரு உண்மையான பொருள். எனக்கு வந்து ஒன்று எழுதணும்னா அதுக்கு எனக்கு ஒரு எழுதுகோள் தேவை. அது போலதான்
இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படின்னா அந்த தேவையான பொருள் நமக்கு தேவையோ அது போலவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் அந்த தேவையான பொருள் நமக்கு ரொம்ப முக்கியம். அற்புதம் அற்புதம். நல்லா அழகாக குறிப்பிட்டீங்க. பெரும்போது எல்லாரும் இயல்பாக புரிஞ்சுக்கிறது பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லைன்னா செல்வம் எல்லாமே ஒரு நம்மளுடைய பணம் தான் ஒரு முதன்மையானதுன்னு உள்வாங்கிக்குவாங்க. அதல்ல நீங்க ஒரு செயலை செய்வதற்குரிய பொருட்கள் அதுக்கான தேவையானவைகள் நமக்கு இருக்குதாங்கிறத உள்வாங்கிக்கணும். அற்புதமா புரிஞ்சுருக்கீங்க. நல்ல வாழ்த்து. நன்றி ஐயா. அருமை தேஜஸ்வி, நன்றி நன்றி. வாழ்த்துகள். உங்களுக்கு குட் லக் நீங்க வின் பண்றதுக்கு. அருமையா சொன்னீங்க. இந்த இந்த போட்டி வச்சதுக்கான முக்கிய நோக்கம் என்னவோ அதை வந்து நீங்க கரெக்டா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா. ரொம்ப நன்றி. கல்லூரி போனாலும் தமிழ் படிக்கணும், தமிழை விடாம படிக்கணும். ரொம்ப முற்றுவதல் பண்ற எதிர்பார்க்கிறேன் அவளோட. ரொம்ப வாழ்த்துக்கள்மா. எங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு தான் நம்ம தமிழை கொண்டு போறோம். தமிழ் சொல்லி கொடுங்க. ஆமா, இந்த குரல்களை அடுத்து உங்களுடைய வருங்கால தலைமுறைகளுக்கு நீங்க எடுத்து சொன்னா நீங்க ஒரு சிறப்பு வேறு எதுவும். இப்போ ஒரு நல்ல மாணவியா ஏடிஎல் இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு நல்ல ஆசிரியரா அமெரிக்கா தமிழ் கல்வி கழகத்துல இருக்கணும். ரொம்ப நன்றி. போட்டி நடத்தணும், நீங்க இந்த மாதிரி போட்டி நடத்தணும் அடுத்த தலைமுறைக்கு. ஆமா, சரிங்க ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் லீவ் பண்ணலாம்ல? நீங்க டிராப் பண்ணி. தேங்க்யூ. வந்து முதல் சுற்றுலயும் திக்குமுக்காடி இருக்காங்க, இறுதி சுற்றுலயும் திக்குமுக்காடி இருக்காங்கன்னு தெரியுது. அவ்வளவு ஒரு நல்ல குழந்தைகள்லாம் பேச்சு போட்டி ரொம்ப நல்லா பண்றாங்க. பேச்சு திறன் வந்து இவ்வளவு வளமா வந்து வளர்ந்துட்டு இருக்கிறத கேட்கும் போதே வந்து நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது என்ன நம்ம பார்க்க போறோமா? அடுத்தது நம்ம திருக்குறள் கட்டுரை போட்டி முடிவுகள், அதை பார்த்துடலாம். 5ஆம் பரிசு திருக்குறள் கட்டுரை போட்டி நம்ம நடத்தினோம். அதனுடைய 5ஆம் பரிசு சேவிதா பிரேம்குமார், கோப்பல் கல்வி மொழி. நான்காம் பரிசு வேதா ராமகிருஷ்ணன், கோப்பல் தமிழ் கல்வி மையம். மூன்றாம் பரிசு சங்கர் ஹரிகிருஷ்ணன், அன்னை தமிழ் கல்விக்கூடம். இரண்டாம் பரிசு தேஜஸ்வி கோபாலகிருஷ்ணன். முதல் பரிசு ரித்திகா மோகனகிருஷ்ணன், JTM தமிழ் பள்ளி. வாழ்த்துகள். நம்ம போட்டி முடிவுகள்லாம்